அண்ணாவின் இதயக்கனியே போற்றி, மூன்று பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, ரத்தத்தின் ரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகனாகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவனாகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு? அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? சொல்ல மாட்டா? இல்லங்க, எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏன் குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ, எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ வரதா எனக்கு என்னையா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க, அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா, நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. கண்ணு பற்றும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேர வழியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, புடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆளு ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதோ. கட்டிட்டியா? கட்டிட்டங்க. அந்த கறிப்பையை கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட பேர் கொடுத்துருங்க. என்ன என்ன உனக்கு? அது அது இல்லங்க, கோச்சிக்கிறாதீங்க, கொஞ்சம் கறிப்பையை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? நான் கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்கிறேன். என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? கடமை சாப்பிட்டு அது துரத்திக்கிட்டு வருது. டேய், யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. டேய், தில்லிருந்து இறங்கிட்டு வாங்களா? டேய் டேய், என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழுந்து இல்ல, ஜெமீன்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. டேய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனால தான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு? எங்க தாத்தா தானே?
நீ ஏன் அது பின்னால அலையற? ஏய், என் கருப்பனை பார்த்து நான் என்ன சொன்னேன்? நாய் இல்லாம பின்ன என்ன அது? பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேய்னு சொல்றா. கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது போ. ஐயோ! ஏய் ஊமியா, இந்த நாயை கழுத்தை நெரிச்சு கொல்லுடா. ஏய், அது மேல கைய வச்ச கைய உடைச்சிருவேன். போடா. என்ன பாலாமணி திமிரா? சித்தின்னு மரியாதை இல்லாம பேர் சொல்லிய கூப்பிடு. ஒண்ணு என்னம்மா என்னம்மா என்ன அம்மா. பாலாமணி, பொழுது விடிஞ்சா உங்க வேலையே பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு எங்கடி ஊர சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரட்டா. போறதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. மேல் கொண்டு இவனை கேளுங்க. டேய் பெருசாளி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. மறி குழந்தை, வர வர உன் வாய் நீளுது. மரியாதையா உன் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேலை தேவையா இருக்கலாம். நீங்களே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி கால்ல விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இருப்பாரு. டேய், இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவான். ஆத்தோரங்கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா கொட்டா செவக்கு நிலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே ஆத்தோரங்கொடிக்காலா அரும்பரும்பாவத்திலையா பொட்டா செவக்கு நிலையம் பொண்ணு ரத்தினமே உன்னை பார்த்தா குலுங்குதடி என் கண்ணு ரத்தினமே ஆத்தோரங்கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாளும் தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாரு? சோளக்காட்டு பொம்மை அடிக்குமா? அடிக்க யாரு கத்திரிக்காய் பறிக்கிறது? யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. பாருமா அப்பா அம்மா என்ன பண்றது? இங்க பாருமா அம்மா ஆத்தா மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா நான் உனக்கு பொங்க வச்சு பூஜை பண்றேன். அம்மா எப்படியா காப்பாத்துமா. இந்த பாரு தாய் கருந்துருமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா அத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது அது வந்துங்க, நீங்க சட்டியை கவுத்திருந்தீங்களா, பார்க்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்தை நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னான்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ முத்தமா? நான் செத்தேன். ஹலோ, அத வேண்டாம் லொட்டு லொட்டுன்னு தட்டுற. சாக்கடிக்கிறான்னு பார்த்தேன். வாய் அதுல வச்சா பேச போற, தள்ளி நின்னு பேசு. எல்லாரும் கும்பிடுறாங்க. இப்ப மைனர் மாணிக்கம் வரவேற்பு நடத்த போறாரு. உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், வாங்க. என்ன கூப்பிடுறாங்க? ரொம்ப மரியாதையான பையன். மைனர் மாணிக்கத்துக்கு இந்த மாலை.
தாய்மார்களே, பெரியவர்களே, ஓட்டுரிமை உள்ளவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாமா அவர்களே, பதவியில் உள்ளவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியில் உள்ளவர் ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இல்லை, ஒரு பெரிய கொள்கைவாதி. அவர் ஒரு பொறுக்கி. அறிவட்டவன் என்னடா பேசுற? பொறுக்கி பார்த்தால் அவரை போல் நல்லவர் இருக்க முடியாது என்று நான் கூறினேன். தலைவர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொகுதியில் தான் உங்களுக்கு 50,000 ஓட்டு விழுந்து லீடிங் கொண்டு வந்து இருக்கிறோம். 20,000 செத்த ஓட்டு, 5,000 அகதிகள் ஓட்டு என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஊருக்கு உழைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்கு உழைப்பது, வாரியங்களை திறக்கிறேன் என்று கூறிக்கொண்டு சொந்தக்காரர்களுக்கு வாரி வழங்கி அதை அவர்கள் பேரிலே எழுதுவது, இல்லாத பள்ளிக்கூடங்களை திறப்பது, இருக்கும் பள்ளிக்கூடங்களை மூடுவது, அடிக்கல் நாட்டுவது, புடுங்குவது, என்னங்கிற இது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. அதுல பாருங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த பயலுக்கு வெள்ள மனசு வெகுளி பய இப்படித்தான் தமாஷா பேசுவான். நீங்க கவலைப்படாதீங்க, டைப்பே தனி. அது மட்டும் இல்லாம மந்திரி ஆகிறதுக்கு முந்தி நானும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எனது மாமா அவர்கள் அனல் கக்குவார். ரவீந்தர் ஐயாவுக்கு இந்த மாலை நல்ல கைதுகளையா. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு முதல்வர் ஆடியவானம் அவர்களே. எங்க இவர் வேற அமைச்சருங்க. எனக்கு தெரியாதா என்ன? சரிதான். எதிர்கால முதல்வர் அவர்களே, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தது பற்றி பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆடியவானம் பதவிக்கு வரவங்களுக்காக என் சொத்து பூரா வித்து செலவழிச்சது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஏங்க எனக்கு தெரியாம எந்த சொத்து எடுத்தீங்க? பெற்றாளிக்கு பிறந்த பயல இது ஒரு பேச்சுக்காக சொல்றதாண்டா, இல்லைன்னா தலைவர் கவனிக்க மாட்டாரு. எனக்கு ஒரு சாராய பெருமிட்டு எல்லாம் வாங்கிடுவோம். இந்த மூடலையா? மூடிட்டேன். இப்ப மூடி என்ன பிரயோஜனம்? தலைவர் அவர்கள் வழக்கம் போல் கையடா வழக்கம் போல் பேசுவார். அமைச்சர் ஆரியமானத்துக்கு இந்த மாலை. ஜமீன்தார் பாண்டியராஜ் அவர்களே, மைனர் மாணிக்கம் அவர்களே, ஊர் பொதுமக்களே, நண்பர் மாணிக்கம் அவர்களும் பாண்டியராஜ் அவர்களும் என்னுடைய 2 கண்களை போன்றவர்கள். நண்பர் பாண்டியராஜ் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பொன்னான வாயால் என்னை முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டார். நானும் அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வரும்போது நிச்சயமாக முதலமைச்சராகத்தான் நான் வருவேன். நண்பர் பாண்டியராஜ் அவர்களே எனக்காக நிறைய செலவு பண்ணதா சொன்னாரு. அது நிச்சயமாக கவனிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என் வீட்டு வாசக்கதவு உங்களுக்காக 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். உங்க குறைகளை நீங்க எந்த நேரத்துல வேணாலும் நான் எப்படி இருந்தாலும் வந்து சொல்லலாம். இது நிச்சயம் சத்தியம். டீச்சர் பெரியவரே, மினிஸ்டர் ரீல் விடுறாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.